தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது படைப்புகளையும் கடந்த 143 நாட்கள் நாம் கேட்டு மகிழ்ந்து சிந்தித்து அந்த அமிர்தத்தை பருகினோம். இன்றைய நிகழ்வில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது கருத்துக்களையும் கேட்டு செவியின்பம் பெற்ற பக்த பெருமக்களின் கருத்துக்களை நாம் இங்கே பதிவிட இருக்கிறோம். முதலாவதாக நாம் மதுரையைச் சேர்ந்த கவிஞர் திரு குமார் அவர்களின் பின்னூட்டத்தை கேட்டு மகிழ்வோம். இத்தொடர் நிகழ்வை நாள் தவறாமல் கேட்டு அவர் தமது கருத்தை உடனடியாக பதிவு செய்வார். அவரது கருத்துக்களை நாம் இங்கே காண்போம். சிவானந்தர் சீர்மை செதுக்கினாய் வாழி. சிவானந்தர் கூறிய புலனடக்கத்தை கடைபிடித்தால் உலகமே அமைதியாக இருக்கும். ஆங்கில பாடல்கள் அருமை, ஜபயோக விளக்கம் அருமை, ராமநாமம் வேதம், உள்ளுணர்வு உண்ணல் உணையாதல் நன்று, நிழல் யுத்த முறை நிஜம், மகானின் சங்கராந்தி விளக்கம் அருமை, தீபத் திருநாளின் விளக்கம் அருமை, ஸ்நானம் விரதம் தவிர பீஜாட்சர மந்திரம் விளக்கிய பாங்கு அருமை, சிவனும் முருகனும் ஒன்று என்று உணர்த்திய பாங்கு அருமை, ஆணவம் அகந்தை அழித்திடும் பிச்சை எடுத்து உண்ணல் இந்து மதம் காட்டிய பாதை, மூச்சு பயிற்சி முழுமை தரும், ஆழ்நிலை தியான விளக்கம் அருமை, அறியா செயலும் அற்புத பூஜை அறி, யோக பயிற்சி ஞானத்தின் படி என்னும் விளக்கம் அருமை, மன தூய்மையே ஆன்ம சுத்தியின் ஆணிவேர், ராமநாம மேன்மை விளக்கம் சிறப்பு, அனுமன் அடக்கம் ஆழ்ந்த விளக்கம் அருமை, அஷ்டமா சித்தன் அவதார கண்ணன், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்ற விளக்கம் அருமை, உபநிடதம் போன்றதோர் உன்னதம் கீதை, கீதையின் சாரம் கொடுத்திடும் வாழ்க்கையின் பாதையில் தெளிவு காண், சக்தி விளக்கம் சிறப்பு, அசுரவதம் அதர்மத்தின் அழிவு, நவராத்திரி குறித்த நவமான நல்விளக்கம், குரு பூர்ணிமா விளக்கம் மிகவும் அருமை, குரு கீதை கூறும் குரு பூர்ணிமா விளக்கம் அருமை, சத்யநாராயண விரதம் பற்றிய விளக்கம் அருமை, உபவாச உன்னதம் உரைத்தனை நன்றி, அதைவிட அம்பரீஷ காவியம் கொள்ளை அழகு, சங்கர ஜெயந்தி ஓர் மங்களப்பந்தி, உயர்வுள்ளும் ஞான விளக்கம் உரைத்தனை நன்று, நவராத்திரி குறித்த நவமான நல்விளக்கம், விஸ்வாமித்திரர் தந்த வேத மந்திரம் நல்விளக்கம், உயர்வுள்ளும் ஞான விளக்கம் உரைத்தனை நன்றி, அப்பையர் செப்பிய சிந்தனை கூற்றின் சிறப்பு விளக்கங்கள் நன்று, கிரகணகால விவரணம் மகாலய அமாவாசை நல்விளக்கம் நன்று நன்று, சர்வ வியாபக சக்தி விளக்கம் அருமை, கருத்தொருமிக்கும் திறத்தை உடைய பொருத்தம் சிலை வழிபாடு விளக்கம் அருமை, சின்மயா சிந்தனை நீன் தன்மை நவிர்ச்சியால் உண்மையிலே அருமை, காலமோடு இணைந்த சிவானந்தர் சீர் அருமை, கீதையின் சாரம் கொடுத்திடும் வாழ்க்கையின் பாதையிலே தெளிவு காண், சக்தி இணைந்த சிவமானது ஞான முக்தி என நல்விளக்கம், பக்தி தரும் பாதை முக்தியை கோடிடும் சக்தி தருமே விளக்கம் அருமை, நம்மாழ்வார் முக்தி நலமருள் தன்மையால் எமை ஆளும் சக்தி என போற்று, மகாபாரதத்தினது யக்ஷபிரஷ்ன முறையில் அமைந்த கேள்வி பதில் அருமை, கடினமிகு வாழ்க்கை கொடுமை நீக்கும் கடிதம் அருமை, அகமறியும் கலை ஆன்றோன் வழியில் ஜெகமுயரத் தந்தாய் வாழி, மாயை விளக்க மனத்தெளிவு உள்ளகப்பேயை ஒடுக்கிடும் ஞானம், சிவானந்தர் தந்த வழி சீர்மை தருமே புவனம் செழிக்க போதித்தீர் என்று தமது கருத்துக்களை மிக அழகாக பதிவிட்டுள்ளார் மதுரை கவிஞர் திரு குமார் அவர்கள்.
அடுத்ததாக மதுரையைச் சேர்ந்த என் மூத்த சகோதரி திருமதி நிர்மலா அவர்கள் கொடுத்த பதிவுகள். குருதேவர் சிவானந்தரின் வாழ்க்கை வரலாறு அருமை, விளக்கம் அருமை. சிவானந்தர் கூறிய புலனடக்கம், அடுத்தவருக்கு ஈதல் போன்ற நற்பண்புகள் எடுத்துரைத்த விதம் அருமை. சிவானந்தர் வரலாற்றை விட விசாலத்தின் இளம் பருவ வரலாறு மிகவும் சிறப்பு, அருமையிலும் அருமை. சிறு வயதிலேயே ஆன்மீக பயணத்திற்காக செதுக்கிக் கொண்டுள்ளார் என்பது தெளிவாகிறது. சிறு வயதிலேயே பகவத்கீதை, உபநிடதங்கள், திருக்குறள், பஜனை பாடல்கள், வில்லுப்பாட்டு போன்றவற்றை கற்று தேர்ந்துள்ளார். இவரை எனது தோழியாக, சகோதரியாக அடைந்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இதுவரை விசாலத்திற்கு நன்றாக ஏற்ற இரக்கத்துடன் உபன்யாசம் செய்ய தெரியும் என்று நினைத்திருந்த என்னை இன்று பாடி அசத்தி விட்டார். இதன் மூலம் விசாலத்திற்கு நன்றாக பாடத் தெரியும் என்பதை நிரூபித்து விட்டார். படிப்பு, பாட்டு, வீணை, ஸ்லோகம் என்ற அனைத்திலும் சிறந்த சகலகலா வல்லியாக விளங்குகிறார் என்று மிகவும் பாராட்டி பேசியுள்ளார். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். TKS சகோதரர்களை பஞ்ச பாண்டவர்கள் என அழகாக குறிப்பிட்டுள்ளார். மந்திர உச்சாடனங்கள் பற்றிய விளக்கம் அருமை. சந்தியாவந்தனம் குறித்த விளக்கமும் அருமை. நிழல் கதையும் விளக்கமும் அருமை. பாம்பு கதை மூலம் வன்மம் தவிர்ப்பீர் என்ற அறிவுரை சொல்லப்பட்டது சிறப்பு. சிவராத்திரி பற்றிய விளக்கமும் சித்திரபானு வரலாறும் அருமை. ராமரை பற்றிய விளக்கம் அருமை. கிருஷ்ண ஜெயந்தி விளக்கமும் கிருஷ்ண லீலைகள் பற்றிய தகவலும் அருமை. அம்பாளின் அனுகிரகத்தையும் தாயின் கருணையையும் ஒப்பிட்ட விதம் அருமை. நவராத்திரி விளக்கம் அருமை. குருவின் பெருமை கூறும் குரு பூர்ணிமா விளக்கம் அருமை. சத்யநாராயண பூஜை விளக்கம் அருமை மற்றும் வரலாற்று கதை விளக்கம் அருமை. அம்பரீஷ சரித்திரத்தை அருமையாக விளக்கியுள்ளார். அப்பைய தீட்சிதரின் வரலாறு மிகவும் அருமை. நவராத்திரி விளக்கம் அருமை. காயத்ரி மந்திரம் பற்றிய அருமையான விளக்கம் கொடுத்துள்ளார். கர்ணன் கதையும் மகாலய அமாவாசை விளக்கமும் அருமை. சுவாமி சின்மயானந்தா பற்றிய விவரங்கள் அருமை. சின்மயானந்தரின் வாழ்க்கை வரலாறு அருமை. பகவத்கீதை விளக்கம் அருமை. ரத்தினச் சுருக்க விளக்கம். நரசிம்மேத்தா வரலாறும் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் அரசனின் கதையும் அருமை. நிறைவாக முடிவுரை அருமை, மிகவும் சிறப்பு என்று நிறைவு செய்துள்ளார். அடுத்ததாக காரைக்குடியில் இருக்கும் எனது சகோதரி ஸ்லோச்சனா அவர்கள் சிவானந்தர் பெருமை எண்ண எண்ண ஊக்கம். சிவானந்தரின் மனித நேயம், பெருமைகள் அருமை. கட்டுப்பாடு, அமைதி, மௌனம், எளிமை, மன வலிமை, குறிப்பறிந்து செயல்படும் தன்மை மிகச் சிறப்பு. சிவானந்தர் போதனை, வாழ்வியல் விளக்கம் அருமை. இறை நாமங்கள் விளக்கம் அருமை. காயத்ரி மந்திர விளக்கம் அருமை. சந்தியோபாசனை மற்றும் உணவு பழக்கம் மன வலிமை தரும் என்ற பகிர்தல் அருமை. அன்பு, நட்பு, நல்லவற்றை பகிர்தல் நன்மையே. கீதையின் சாரம் மற்றும் விளக்கம் சிறப்பு. சிறிய அளவில் சிறப்பான விளக்கம். குரு பற்றிய விளக்கம் அருமை. ஏகாதசி விரதம் எப்படி என்ற விளக்கம் சிறப்பு. உள்ளத்தை உணர வைக்கும் விளக்கம் சிறப்பு. மாயை விலக்கி மனத்தெளிவும் மனத்தின்மையும் பெற அருமையான பதிவு. மரம், வேர், கிளை விளக்கம் சிறப்பு. வைகுண்ட ஏகாதசி விரத விளக்கம் அருமை. கர்ணனின் அன்னதானம் குறித்த கதை அருமை. துறவியர் விளக்கம் அருமை. அனைத்தும் அருமையான விளக்கம். விக்கிரக வழிபாடு மன ஒருமைக்கு அவசியம் என்ற விளக்கம் அருமை என்று நிறைவு செய்துள்ளார். மற்றும் ஒரு புலனத்திலிருந்து திரு ஆர் பெரியசாமி அவர்கள், My prostrations before the lotus feet of Gurudev Swami Shivananda Maharaj. I am grateful to you for sharing the precious knowledge என்று தமது கருத்தை பதிவிட்டுள்ளார்.
பெங்களூரைச் சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் மாமி இட் இஸ் ஒண்டர்ஃபுல் என்று பதிவிட்டுள்ளார். கத்தாரைச் சேர்ந்த கிருப்பா அவர்கள் ப்ரௌட் ஆஃப் யூ அக்கா, கீப் ராக்கிங் என்று பதிவு செய்துள்ளார். என்னுடைய நண்பர் திரு ஞானதேசிகன் IAS அவர்கள் வணக்கம், listened to your exposition on Swami Shivananda in YouTube now. I have given my comments there. You are doing a great job. Swami Shivananda is a later day Ramanuja as I understand from your talk என்று மறுமொழி புனைந்துள்ளார். வாழிய செந்தமிழ் புலனத்தின் தலைவர் செந்தமிழ் சுடர் திரு புறாமகன் இளங்கோ அவர்களும் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் வாழ்ந்து காட்டிய வள்ளல் சிவானந்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரின் படைப்புகளில் நாம் பகரும் சிவானந்தர் கூறும் கருத்துக்களையும் பாடல்களையும் கதைகளையும் நாள் தவறாமல் ரசித்து கேட்டு தினமும் அழகான பின்னூட்டத்தை கூறி கூறி மகிழ்வார். அவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சிவானந்தரின் அனைத்து விதமான கருத்துக்களையும் கேட்டு மகிழ்வார். அவர்களின் மறுமொழியும் பின்னூட்டமும் எனக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் முற்பிறவியில் விட்ட குறை தொட்ட குறை இன்று அழகான நட்பு மலராய் மலர்வதாகவே உணர்கிறேன். அவர்களின் இனிய தமிழ் மறுமொழி என்பது எனக்கு ஓர் அருமருந்தாகவே உள்ளது. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து என் உடன் பிறந்த மூத்த தமக்கையார் திருமதி லக்ஷ்மிபாய் அவர்கள் இந்நிகழ்ச்சியை தினமும் கேட்பதோடு நில்லாமல் குருதேவர் சிவானந்தர் கூறியபடி நாளொன்றுக்கு 4000 மந்திர ஜபம் செய்து ஜபயோகம் புரிந்து வருகிறார் என்பதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். யூடியூப் சேனலில் ஆன்மீக நாட்டமுள்ள மக்கள் தினமும் பதிவு செய்யும் பெரிய மற்றும் சிறிய ஒலி நாடாக்களை கேட்டும் பார்த்தும் விரும்பியும் பகிர்ந்தும் வருகிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். புலனத்தில் 85 வயதான திருமதி சாரதா பரசுராமன் அவர்களும் நாள் தவறாமல் கேட்டு அலைபேசியில் அன்பின் ஆழமான ஆசிகளை வழங்குகிறார்கள். திருமதி அம்சவேணி, ஹோசூரைச் சேர்ந்த திரு மகாதேவன், திருமதி கிருஷ்ணா மகாதேவன், காரைக்குடியைச் சேர்ந்த திரு கோபாலகிருஷ்ணன், மதுரையைச் சேர்ந்த திருமதி ஜெயா பாலசுப்ரமணியன், SS டிராவல் திரு மகேஷ் அவர்கள், சென்னை ஸ்வராலயாவின் திரு ராமநாதன், திருமதி வீணா, திரு சந்திரன், சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் குழுமத்தில் திரு வைத்தி சுப்பிரமணியன் அவர்கள், பள்ளி தோழி திருமதி சண்முக சுந்தரி, திருமதி விஜயலட்சுமி, தோழர்கள் மதுரை கண்ணன், அலெக்ஸ் முதலானோர் மற்றும் அலுவலக தோழி திருமதி உலகாம்பாள், திருமதி KS உமா அவர்கள் தங்களது தொடர் ஊக்கத்தினை தந்த வண்ணம் உள்ளனர். ஒரு நிகழ்ச்சி தொடர் சிறப்பாக அமைவதற்கு திருவருளும் குருவருளும் துணை நின்று கேட்டு ரசிப்பவர்களின் ஊக்கமும் பெரிதும் துணை புரிகின்றன. தொழில்நுட்பத்தில் எப்பொழுதும் தங்களது பங்கையும் ஒத்துழைப்பையும் வழங்கும் திருமதி ரம்யா விக்னேஷ் அவர்களுக்கும் திரு வினோத் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அகம் நிறைந்த அன்பை காணிக்கையாக்குகிறேன். என்னுள் நின்று என்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என் குருநாதர் சுவாமி சிவானந்தரின் சரணார விந்தத்திற்கும் மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மைக்கும் சொக்கநாத கடவுளுக்கும் பல்லாண்டு கூறி நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். குருதேவர் காட்டிய வழி நடப்போம், குருதேவர் பாதையில் கூடி நடப்போம். இன்றுடன் சேர்த்து 144 நாட்களாக இந்த தொடர் நிகழ்ச்சியை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக குருதேவரின் உலக பொது பிரார்த்தனையை கூறி நிறைவு செய்வோம். வணக்கத்திற்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட இறைவா, உமது அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்த மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. உயிர்கள் யாவிலும் உரைப்பவர் நீரே. பரந்த உள்ளமும் சமநோக்கும் நடுநிலையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்களுக்கு நல்குவீராக. உள்ளத்தே ஆன்மீக ஆற்றலை தந்து
தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீராக. ஆணவம், காமம், துராசை, வெறுப்பு, கோபம், பொறாமை இவற்றிலிருந்து எங்களை விடுவிப்பீராக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீராக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உம்மையே காண்போமாக. எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் நாங்கள் உமக்கு சேவை புரிவோமாக. எப்போதும் உம்மையே நினைவிற்கொள்வோமாக. உமது புகழையே என்றும் பாடுவோமாக. உமது நாமமே எங்கள் உதடுகளில் ஒலிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்றும் நிலை பெறுவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இந்த தொடர் நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் மற்றுமோர் மகானை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.